கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? பலருக்கு தலைவராக இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் தலைவர் ஆகும்போது கீழே செய்கிறவங்க எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாதுன்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மார்க்கு 10:43. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம தலைவர் ஆகணும் அப்படின்னா நம்ம வேலைக்காரர்களோட வேலைக்காரர்களாக இருக்கணுமா? அப்படி இருந்தாதான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்க முடியும். அப்படி நம்ம வேலை செய்து அவங்கள நம்ம வழி நடத்தும் போது நம்ம கீழே வேலை செய்கிறவங்க சரியான பாதையில், நம்ம எதிர்பார்க்குற பாதையில் வருவாங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு முறை அவருடைய வழக்கமான உடையில் இல்லாமல் சாதாரண உடை அணிவிச்சுட்டு வெளியே போனாராம். அப்போ ஒரு இடத்துல குதிரை வண்டி ஒன்று ஒரு குழியில் விழுந்து அதை வெளியே எடுக்கிறதுக்கு பலர் போராடிக்கிட்டு இருக்கத பார்த்தாரு. அங்கே ஒருத்தர் கை கட்டிட்டு நின்றுட்டு இருந்தாரு. There a man was standing folding his hands. ஜார்ஜ் வாஷிங்டன் வேகமாக போய் அந்த வண்டியை வெளியே எடுக்க போராடிக்கிட்டு இருந்தவங்க கூட சேர்ந்து வெளியே எடுத்தாரு. அந்த வண்டியை வெளியே வந்தவுடனே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட கேட்டாரு, ஏன் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க, ஏன் எந்த உதவியும் செய்யலைன்னு. அதுக்கு அந்த மனிதன் சொன்னார், நான் தான் தளபதி, நான் எதுக்காக வேலை செய்யணும்னு. அப்போது ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னார், சரி இனிமேல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த நாட்டோடைய தலைவரை கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு. அப்போ தான் அந்த தளபதிக்கு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற உணர்வு மன்னிப்பு கேட்டார். இப்படி ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும். மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறதோட நம்ம கூட வேலை செய்கிறவங்களோட சேர்ந்து நம்ம வேலை செய்யணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.